ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்இ மெட்ராஸ் குக்கிங் வித் ஹேமலதா வினோத்குமார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. இது வந்து கோழி மீன். இது வந்து மார்க்கெட்டில் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இது கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சின்ன சின்ன பெறால்லாம் அப்படியே இருந்தது இதில். அதனால் நீங்களும் வந்து இந்த ஃபிஷ் வாங்கினீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியில் வந்துட்டு ஒரு 3-4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. இப்போ அந்த மீனில் இருக்க மண் எல்லாமே வந்துடும். பாருங்கள், நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி புளியை நம்ம ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணி வந்து சூடாக இருந்தாலும் புளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள், நான் இந்த சைஸில் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். சாம்பார் வெங்காயம் இருந்தால் சாம்பார் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாங்க. நம்ம மீன் குழம்பு வந்துட்டு மாங்காய் போட்டு செய்ய போகிறோம். அதனால் வந்து தக்காளி வந்து நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 தக்காளி பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் இன்றைக்கி மீன் குழம்பு சட்டியில் செய்ய போகிறேன். பாருங்கள், சட்டி நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ரெண்டுமே நல்லா பொரியும் போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. நம்ம வந்து குழம்பு அதுக்கப்புறம் வறுவல் அந்த மாதிரி ரெசிபிலாம் செய்யும் போது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து வதக்குனிங்கன்னா குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கும். உங்கள்கிட்ட தூளுப்பு இருந்தாலும் நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி பழத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா நம்ம தக்காளியை வதக்கிக்கணும். இப்போ இதை வந்து நான் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கை போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நான் கரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து நான் கையிலே நான் வடிகட்டிக்கிறேன். இந்த மாதிரி புளி திப்பி அதில் இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் புளி அப்படியே இருக்குது. இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், புளி அப்படியே இருக்குது. இப்போ இதையும் வந்து நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு, நல்லா மசியுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா குயிக்காக வெந்துடும். நம்மளுக்கு மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னும் 1 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஃபஸ்ட்டு நான் கம்மியாக தான் சேர்த்தேன். இப்போவே வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிளகாய் தூள் அங்கங்கே கட்டியாக இருக்குது. இந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதித்து இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நான் மீன் குழம்புல வந்து எப்போவுமே வந்து மாங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த சைஸ் மாங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போய் குழம்பு வந்து நல்லா எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நார்மலாக வந்து காரக்குழம்பு வைக்கும் போது எந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குழம்பு இறக்குவீங்களோ அந்த ஸ்டேஜில் இருக்கணும் குழம்பு, மீனை நம்ம போடும்போது. இப்போது மாங்காய் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மீனை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாங்காவை போட்டுறணும். இப்போது மாங்காய் வந்து ஒரு அரை வேக்காடு இருக்கும் போதே வந்துட்டு நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா மாங்காவை வந்து சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. அதனால் வந்து மாங்காய் அரை வேக்காடு இருக்கும் போதே நம்ம வந்து மீனையும் போட்டுடணும். அதில் இப்போது எல்லா மீனையும் இதில் போட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் வந்துட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் தட்டை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு அந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் வேணும்னா நீங்கள் வந்து வெங்காய தக்காளி நம்ம வதக்கணும் பாருங்கள், அப்போவே வந்து நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு கூட நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுட்டு மீன் வறுத்துட்டேன். இந்த மீன் வறுவல் வீடியோவும் நான் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதோட வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஓப்பன்லேயே விடலாம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா கம்மன்னு வாசனை வருது. நீங்கள் நார்மலாக மீன் குழம்பு வைக்கும் போது அதில் வந்து ஒரு சின்ன மாங்காவாக இருந்தாலும் அதில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் மாங்காய் போடும்போது புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப புளிச்சிரும் இல்லைன்னா குழம்பு. பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக குக்காக இருந்தது. மீன் குழம்பு ரெடி. இதேமாரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் ஆல்னு கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பை பாய்.